Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 offer ஒரு plot வாங்குனா ஒரு plot free. Call 8939750009. இந்திய சுதந்திர போராட்டத்தின் வீர வரலாற்று சுவடுகளை சுமந்து நிற்கும் தியாக பூமி. செயற்கை மனிதன், செயற்கை நுண்ணறிவு ஆதிக்கத்தில் கூட ஆதி மனிதன் இன்றும் ஆதி மனிதனாகவே வாழும் ஆழிசூழ் நிலம். இயற்கை அன்னை தன் சிரசில் சூடிய மகுடமாய் விளங்கும் தீவு கூட்டங்கள். மொத்தத்தில் பூமி பந்தின் ஒரு சின்ன சொர்க்கம்தான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள். மனதை மயக்கும் இத்தீவு கூட்டங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அழகாக வடிவமைக்கப்பட்ட சித்திரவதை கூடங்களாக திகழ்ந்தன. மரங்கள் வெட்டப்பட்டு இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டன. சுரண்டலை எதிர்த்து புரட்சி நடந்த இந்த அந்தமான் மண்ணில் இன்று வளர்ச்சி மட்டுமே ஒற்றை இலக்கு என்ற நோக்கத்துடன் மத்திய அரசு வேகமாக வளர்ச்சி திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. அந்தமான்றது ஒரு தீவு என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த அந்தமானை பொறுத்தவரை ஒரு தீவு மட்டும் கிடையாது, இது ஒரு தீவு கூட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 836 தீவுகள் இங்கே இருக்குது. இதில் 36 தீவுகளில் மட்டும்தான் மக்கள் வசிச்சுட்டு வராங்க. பூர்வகுடி மக்கள் நிறைய வசிச்சுட்டு வராங்க. இவர்கள் வெளி உலகமே தெரியாத அளவிற்கான சில பூர்வகுடி மக்களும் இங்கே இருந்துகிட்ருக்காங்க. அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் என்ன மாதிரியான இந்த தீவை அந்தமான் தீவை பொருளாதார ரீதியாகவும் அதே போல் நாட்டோட முக்கிய பாதுகாப்பு மையமாகவும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருது. இந்த திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த அந்தமான்கிறது சுற்றுலா தலம் அப்படிங்கிறத தாண்டி இதில் என்ன மாதிரியான நாட்டோட பாதுகாப்புக்கு மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவோட மிக அழகான மற்றும் அமைதியான சுற்றுலா தலங்கள்ல ஒன்று. வங்காள விரிகுடாவில் அமைஞ்சிருக்கிற இந்த தீவு கூட்டம் அதனுடைய தெளிவான நீல நிற கடலுக்காகவோ வெள்ளை மணல் கடற்கரைகளுக்காகவோ மற்றும் பசுமையான காடுகளுக்காகவோ புகழ்பெற்றது. நம்ம சென்னையில் இருந்து சுமார் 1462 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலோட நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல மொத்தம் 836 தீவுகள் இருக்கு. இதுல 36 தீவுகள்ல மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. அந்தமான் நிக்கோபார்ல வாழுற மொத்த மக்கள் தொகை 4,13,400 பேர் மட்டும்தான். பழங்குடியின மக்கள்ல ஜராவா இனத்துல மொத்தம் 647 பேரும், நிக்கோபாரிஸ்ங்கிற இனத்துல 27,000 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ஓங்கே, ஷோம்பேன் உள்ளிட்ட 6 பழங்குடியின மக்கள் பூர்வ குடிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பழங்குடியின மக்களோட மொத்த மக்கள் தொகை வெறும் 30,000 பேர் தான். பேர் வந்து சிறுகட்டான். சிறுகட்டாக்கு அப்புறம் என்னென்ன பழங்குடி மக்கள் வந்து சருவா இருக்குது, பாரட்டான், கதம்பத்தலா, பேட்டாப்பூர்லேருந்து பிள்ளிக்கிரவன்லேருந்து நெட்டுக்கு டிக்கிலிப்பூர் வர பழங்குடி மக்கள் உங்களோட பழகி நல்ல பழக்கம். சர்வாக்காரெலாம் நல்ல பழக்கம், நல்ல மனிதர்கள். அந்தமான்னு சொன்னாலே சுற்றுலாதான். அந்தமானாலே கடற்கரைகள் மிகவும் ரம்யமாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய பகுதிகள். இதில் முக்கியமான மக்கள் அதிகக்கூடிய, அதாவது சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக ராசன் ஸ்மித் ஐலண்டு பகுதிகள் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த 2 தீவுகளும் அதே பகுதியில் வந்து கடலும் அமைந்திருக்கு. இது வந்து எந்த தீவுகள் இருக்கக்கூடிய மற்ற தீவுகளில் வந்து இந்த தனித்துவமான விஷயங்கள் இல்லை. இந்த 2 தீவுகளையும் இந்த கடல் அலை அதிகமாக வரும்பொழுது அதற்கு இடையில் இருக்கக்கூடிய மணல் திட்டுகள் மூடிவிடும். அதே நேரத்தில் கடல் அலைகள் குறையும் பொழுது, அதாவது காலை நேரத்தில் 2 தீவுகளையும் இணைக்கும் வகையில் ஒரு இயற்கையான மணல் திட்டு உருவாகிறது. இதை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் அந்தமானில் இருக்கக்கூடிய இந்த ராசன் ஸ்மித் ஐலண்டுக்கு வந்து அதிக அளவில் வர்றாங்க. அந்தமானுக்கு செல்ல பாஸ்போர்ட் தேவையில்லை. தினமும் 15க்கும் மேற்பட்ட விமானங்களும் மாசத்துக்கு 4 முறை பயணிகள் கப்பல் சேவையும் சென்னையிலிருந்து இயக்கப்பட்டுகிட்டு இருக்கு. 2025 வருஷத்துல அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சுற்றுலாத்துறை மிகப்பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கண்டிருக்குது. பல தீவுகள்ல தனியார் பங்களிப்போட புதிய திட்டங்கள் மூலம் அந்தமான் இப்ப ஒரு உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமா உருவெடுத்திருக்குது. ஹோட்டல் வந்தக்கப்புறம் எங்களுக்கு ஷிப்பிங்லேருந்து இப்போ டெய்லி ஷிப்ஸ் போர்ட் பிளேயர்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டூரிஸ்ட்டுக்கும் ஹேவ்லாக்லேருந்து போர்ட் பிளேயர், ரங்கத் இந்த 3 இடத்துலேருந்து டெய்லி வர்றதுக்கும் போகிறதுக்கும் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்தமான் தீவுகள்ல வன விலங்குகளே இல்லைங்கிற நிலையில லாங் ஐலாண்ட் மிகவும் தனித்துவமானது. மொத்தம் 1200 பேர் மட்டுமே வசிக்கக்கூடிய இந்த தீவுல பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. லாங் ஐலாண்ட் தீவில் ஒரு மார்க் பே பீச், லாலாஜி பே பீச், கிட்டார் ஐலாண்ட் பீச் இருக்க. பீச்சிலே 3 பீச் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும் சார். அதோட கடலோடைய தண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கும் சார். அதே மாதிரி இங்கே லாங் ஐலாண்டில் ஒரு முருகன் கோயில் இருக்குது சார், அருமிதி சக்திவேல் முருகன் சொல்லி சார். அந்த பங்குனி மாதம் இங்கே பூஜை நடக்கும் சார். இருக்கலே பூக்குழி, அந்தமான் நிக்கோபார் லென்த்தான பூக்குழி இங்கே லாங் ஐலாண்டில் தான் சார். அதே மாதிரி தமிழ் மக்கள் இங்கே ஒரு 150 மக்கள் தான் வசிக்கிறாங்க சார். அந்தமானோட தலைநகர் போர்ட் பிளேயர் இப்ப பெயர் மாற்றப்பட்டு விஜயபுரம்னு அழைக்கப்படுது. இங்க அந்தமான் செல்லுலார் ஜெயில், நாட்டின் முதல் தேசிய கொடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏற்றிய ராஸ் ஐலண்ட் தீவு, ரோசன் ஸ்மித் ஐலாண்ட், வடக்கு அந்தமான் கலங்கரை விளக்கம், ஜப்பானியர்கள் பயன்படுத்திய பதுங்கு குழின்னு பார்க்கறதுக்கு நிறைய முக்கியமான சுற்றுலா தலங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து மத்திய அந்தமான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமன் பகீச்சா இருக்குது, ப்ளூ பிளாக் இப்போ சமீபத்தில் கிடச்சிருக்கு அதுக்கு. அதேமாதிரி அடுத்து வந்து உங்களுக்கு ஆம்குஞ்ச் எக்கோ டூரிசம் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு தனிநாளா மேங்க்ரோ வாக், உங்களுக்கு கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் மேங்க்ரோ வாக் இருக்குது. அதே மாதிரி மாயாபந்தர் பகுதியில நல்ல பீச்சஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் 2 தீவுகளை இணைக்கக்கூடிய கடலில் இணைக்க ரோசன் சுமித்ன்றது டிக்லிப்பூரில் இருக்குது. ஸ்டெடல் பிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இருக்குது. அண்டமான் நிக்கோபாரில் இந்த பாரட்டாங் ஒரு பெரிய ஒரு இது 4-5 இது இருக்குது. உங்களுக்கு லைம்ஸ்டோன் கேவ், மட்வெல் இருக்கணும், பீச்சஸ், பேரட் ஐலண்டு எல்லாமே இருக்குது. சுற்றுலாவில் மிக முக்கியமா கடல் சாகச பொழுதுபோக்குகள் மிக பிரபலமாயிருக்கு. நாம இப்போ அந்தமான்ல இருக்கிற ஹேவ்லாக் தீவுல இருக்கோம். இதுல முக்கியமா கடலுக்கு அடியில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸ்கூபா டைவிங் மூலமா போட்ல போய் அந்த ட்ரெஸ்லாம் நம்ம போட்டுருக்கோம். ஸோ அங்க போய் நம்ம அதை கடலுக்கு அடியில எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹேவ்லாக் என்ற தீவுல கடலுக்கடியில உள்ள பவளப்பாறைகள் மற்றும் வண்ணமயமான மீன்களை பார்க்கறதுக்கு சீவாக், ஸ்கூபா டைவிங்னு சிறந்த பொழுதுபோக்குகள் இங்க நிறைய இருக்கு.
2024-25 நிதியாண்டுல அந்தமானுக்கு வந்த உள்நாட்டு பயணிகளுடைய எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட சுமார் 120% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. 2024 மட்டும் சுமார் 7,10,000 உள்நாட்டு பயணிகள் மற்றும் 11,500 வெளிநாட்டு பயணிகள் இங்க வருகை தந்திருக்காங்க. மேலும் அந்தமான் ஆதிக்குடிகளான ஜாராவா பழங்குடியினர் வசிக்கக்கூடிய மத்திய அந்தமான் பகுதியில இயற்கையா உருவான சுண்ணாம்பு குகை, அங்குள்ள மூலிகையால கூடு கட்டக்கூடிய சிப்லெட் பறவை இனங்கள், அந்தமானினுடைய மரமான பாடோக் மரங்கள், இதெல்லாம் மிக முக்கியமா பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்களா இருக்கு. நாங்கள் இருக்கிற இடம் வந்து இட் இஸ் ஃபேமஸ் லைம்ஸ்டோன் ஈகோசிஸ்டம். இப்போது லைம்ஸ்டோனில் வந்து கேவ்ஸ், நிறைய கேவ்ஸ் இருக்குது. டூரிஸ்ட்க்கு வந்து புது லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இது இருக்குது. ஸோ நியூ திங்ஸ் விச் இஸ் நாட் அவைலபிள் இன் அதர் பார்ட்ஸ். அப்புறம் ஒரு சிஃப்லெட் பேர்டு இருக்குது, அது வந்து வெரி யூனிக். அதோட வந்து நெஸ்ட் வந்து அந்த முட்டை இதுக்கு முன்னாடி அதை நெஸ்ட் ஃபார்ம் பண்ணும் ஒரு கப் ஷேப்பில் வந்து. அதில் வந்து அந்த பேர்டு 2 முட்டை போட்டுட்டு அந்த ஹேட்ச் ஆகுந்த பிறகு அந்த நெஸ்ட் வந்து அப்புறம் யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் இயர் வந்து அது புது நெஸ்ட் பண்ணும். அந்த நெஸ்ட்டுக்கு வந்து நிறைய இந்த மெடிசினல் வேல்யூஸ், அது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து நிறைய அதுக்கு டிமாண்ட் இருக்குது. அந்தமானுடைய முதுகெலும்பா சுற்றுலாதான் இருக்கும் நிலையில அதுக்கு அடுத்தபடியா மீன்பிடி தொழிலும் கடல் பாசி வளர்ப்பு விவசாயமும் இருக்குது. இதில் சமுத்ரா என்கிற திட்டத்தின் கீழ் மனிதர்களை ஆழ்கடலுக்கு அழைத்துட்டு போற திட்டம், கடலுக்கு அடியில கச்சா எண்ணெய் கனிமங்களை எடுப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொள்வதோட கடல் பாசி மூலம் பயோ பிளாஸ்டிக்கை உருவாக்கி இருக்கு. அந்தமானில் வந்து நம்ம கிராசிலேரியா எடிலிஸ் அப்படின்ற ஒரு கடல் பாசியை தான் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அதோட அறிவியல் சயின்டிஃபிக் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா பயன்கள் இருக்குது. பட் நாங்கள் 2 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கே இருக்கிற மீன் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் ப்ளஸ் அந்தமான் மக்களுக்கும் வந்து ஒரு ரெவென்யூ, ஒரு இன்கம் வரதுக்கோசரம். உணவு உற்பத்தியில தன்னிறைவு பெறாத நிலை இருப்பதாகவும், அதே வேளையில நோய் எதிர்ப்பு தன்மையுள்ள உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய காய்கறி பயிர் வகைகளை கண்டறிஞ்சு அதை அந்தமான்ல வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும், அந்தமான் மிளகு, லவங்கப்பட்ட உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அதிக அளவில் விளைய வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. எங்கள் இன்ஸ்டியூட்டோட முக்கியமான ஒரு மேண்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்தமானில் இருக்கிற ஒரு முக்கியமான தாவர வளங்களை வந்து பாதுகாக்கிறதும், அதை வந்து பாதுகாத்து அதில் இருக்கிற முக்கிய கூறுகளை, முக்கிய ட்ரைட்ஸை வந்துட்டு ஃபார்மர்ஸ்கிட்ட வரையும் கொண்டு போகிறது மட்டும்தான் இங்கே முக்கிய வேலை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான எங்கள் இன்ஸ்டியூட்டோட வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அந்தமானுக்கு தகுந்த ஒரு ரகங்களை வந்து உற்பத்தி பண்ணி முடிஞ்ச அளவு வந்து மெயின்லேண்ட்லேருந்து வர சப்ளை வந்து கம்மி பண்ணி இங்கே விலைவாசியை கம்மி பண்ணுறதுக்கும், இங்கே முடிஞ்ச அளவு வந்து தண்ணீரை அடையிறதுக்கான தான் முக்கியமான எங்களோட ஆராய்ச்சியோட நோக்கம். அதுக்கான வேலையில் வந்துட்டு நெல் ரகங்களாக இருந்தாலும் சரி, காய்கறி ரகங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் நிறைய இங்கே உற்பத்தி பண்ணி இங்கே ஃபார்மர்ஸ் வரையும் நம்ம வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்தமானை வந்து பொறுத்தவரையும் வந்து எல்லா ஸ்பைசஸ்க்குமே முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாக் பெப்பராக இருந்தாலும் சரி, பட்டன் சொல்லுவோம், சின்னமன், க்ளவ், இதெல்லாமே வந்துட்டு வளரக்கூடிய ஒரு நல்ல சீதோஷ்ண நிலை வந்துட்டு இங்கே இருக்குது. அதனால வந்துட்டு ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு மற்ற கிராப்பை பயிரிடுறதை விட வந்துட்டு இது மாதிரி ஸ்பைசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அவங்களுக்கு அதிக வருவாயும் வந்துட்டு கிடைக்கும். அந்தமானுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில 103 ஏக்கர்ல சூரிய ஒளி மூலம் 20 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்படுது. இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த 5 வருஷத்துல 70 மில்லியன் யூனிட் சோலார் பேனல் மூலம் NLC நிர்வாகம் மின் உற்பத்தி செய்திருக்குது. நம்ம அந்தமானில் இருக்கிறோம். இப்போ அந்தமானில் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டீசல் பேஸ் பண்ணி தான் பவர் பிளான்ட் இருந்துச்சு. இங்கே என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே டீசல் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம டீசல் வந்து பேஸ் பண்ணிருக்கனால என்ன இதுனா டேரிஃப் அதிகம். அதேமாரி டீசல் வந்து CO2 வந்து எமிட் பண்ணும். அதனால் வந்து நம்ம என்வாரன்மெண்ட் வந்து பாதிக்கும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டே இனிஷியேட் பண்ணுறாங்க, நம்ம ஐலாண்டை, அந்தமான் ஐலாண்டை வந்து க்ரீன் ஐலாண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணி எங்களுக்கு வந்து இங்கே 20 மெகாவாட் வந்து அலாட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ இன்டெகிரேட் வித் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், 8 மெகாவாட் ஆஃப் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து இன்டெகிரேட் பண்ணி, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. சென்னையில் இருந்து 1100 கோடி ரூபாய் செலவில் அந்தமான் வரைக்கும் கடலுக்கு அடியில் ஃபைபர் கேபிள்கள் மூலம்
அதிவேக தொலைத்தொடர்பு சேவை அளிக்கப்படுது. இந்த சேவையில பாதிப்பு ஏற்பட்டா இதுக்கு மாற்றாக ஒரிசாவில இருந்து அந்தமானுக்கு கடலுக்கு அடியில தொலைத்தொடர்பு சேவை வழங்கக்கூடிய கேபிள்கள் பதிக்கும் பணிகளும் துரிதமா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. 2018 சம்மரைன் கேனி கேபிள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2020 ஆகஸ்ட்டில் முடிஞ்சுது. இது வந்து சென்னை டு போர்ட் பிளேர் அரவுண்ட் 1461 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் நார்த்தன் குரூப் சம் ஐலண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஹேவ்லாக், லாங் ஐலண்ட், ரங்கத், நார்த்தன் குரூப். அண்ட் சதர்ன் குரூப் ஐலண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தட் ஹட் பே, கார் நிக்கோபார், கமோட்டா அண்ட் கேம்பல் பே. ஸோ இந்த ஐலண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஐலண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 Gbps பேண்ட்வித் கொடுத்துருக்கோம் ஃபார் ஐலண்ட்ஸ்க்கு. அண்ட் சென்னை டு போர்ட்லர் வந்து பார்த்தீங்கன்னா 200 Gbps பேண்ட்வித். மெயினாக லீனியர் கேபிள் இது இன்கேஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா டோட்டலாகவே ஷட் டவுன் ஆகிடும். அதனால லீனியர் டிக்லிபூர் அந்த இது புரியிலேருந்து அது ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வாறு தொலைத்தொடர்பு சேவை அந்தமானினுடைய பல தீவுகளில் கிடைக்கிறதுனால சுற்றுலா உள்ளிட்ட தொழில் வளர்ச்சி வெகு வேகமாக நடந்துட்டு வர்றதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தொழில்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இங்கே லாங் ஐலண்ட் அப்படின்ற ஒரு தீவில் அந்தமானில், இது மிடில் அந்தமான் டிஸ்ட்ரிக்ட். இங்கே யோகோஸ் வுட் சைட் அப்படின்ற ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டுருக்கோம். இது ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போது ஸ்பெஷலி சப்மரீன் ஃபைபர் கேபிள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே விஷயங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சு. சிசிடிவி சாஃப்ட்வேர்ஸ், மக்களுக்கும் இங்கே யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அந்தமானுடைய வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான சாலையான NH4 நெடுஞ்சாலையில தடையற்ற பயணத்துக்கும் மத்திய மற்றும் வட அந்தமானை இணைக்கக்கூடிய ஆசாத் ஹிந்த் மவுச் சேது பாலம் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. ரங்கத்து முதல் பாராடாங் வரையிலான சில பகுதிகள் இன்னும் கட்டுமானத்தில் இருக்கு. அந்த பகுதிகளிலையும் தீவுகளுக்கு இடையே பாலங்கள் கட்டும் பணி தீவிரமா மேற்கொள்ளப்பட்டு வருது. Before completion of this bridge, earlier all the vehicles crossed through the Humphrey Strait Creek using ferries. After constructed of this bridge, all vehicles are now uninterruptedly going through this bridge, and all the tourists whoever waiting for the ferries, now they got the benefit for this. நிலநடுக்கம், சுனாமி போன்றவைதான் அந்தமான் பகுதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பேரிடர் சவாலா இருப்பதாகவும் அதை சரி செய்ய தேசிய பேரிடர் மீட்பு அரக்கோணம் குழுவினர் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பத்தோட பணிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் பேரிடர் காலங்களில் பாதுகாப்பா இருப்பதற்கான பயிற்சிகளும் அந்தமான் மக்களுக்கு அவ்வப்போது மத்திய அரசு வழங்கி வர்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எமர்ஜென்சி இல்லைன்னா ஷிப் மூலியமாகவும், எமர்ஜென்சினா நம்மளுக்கு ஏர் லிஃப்டிங் மூலியமாகவும் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ரன்வேஸும் இருக்குது. கார் நிக்கோபாரில் இருக்குது, கிரேட்டர் நிக்கோபாரில் ரன்வே இருக்குது, நார்த்தன் மிடில் அந்த மாதிரிலாம் ரன்வே இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து பெரிய ஃப்ளைட் கூட லேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இஷ்யூ இல்லை. கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சேட்டலைட் ஃபோன் இருக்குது, விசாட் கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம வந்து மொபைல் நெட்ஒர்க்கே வந்து அவுட் ஆனால் கூட நம்ம வந்து சேட்டலைட் மூலிமா வந்து டைரெக்டாக இது பண்ணி நம்ம பேசிக்கலாம். சேலஞ்ச் வந்து இதுதான், சுனாமி அண்ட் எர்த்குவேக் தான் மெயினாக வந்து ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட்னால ரெண்டுமே ஒன்றா ஹிட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது வித் சம் கேப். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து மெயினாக கம்யூனிட்டி பேஸ்ட் அவேர்னஸே நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ எவாக்குவேஷன் ரூட்ஸு, அசம்பிளி பாயிண்ட்னா என்ன, எப்படி அசம்பிள் ஆகணும், என்னென்ன கையில் எடுத்துக்கிட்டு அசம்பிள் ஆகணும், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எல்லாமே வந்து நம்ம கிராம பஞ்சாயத்து லெவலில் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகளால பவளப்பாறைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தேசிய பவளப்பாறை ஆராய்ச்சி மையம் 120 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கு. அந்தமானில் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன அனிமல்ஸ், மேமல்ஸ்னு பார்க்கோங்க. 11,000 ஸ்பீசிஸ் டெரஸ் மெரைன் தான் நம்மகிட்ட 6,000 ஸ்பீசிஸ் இருக்குது. டெரஸ்ட்ரியல் லேண்டில் பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்பீசிஸ். நேஷனல் கோரல் ரீஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு செட்டப் பண்ண போகிறாங்க. அது வந்து அந்தமான். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் 120 crores ப்ராஜெக்ட் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. டெண்டர் டாக்குமெண்ட்லாம் ஃபைனல் ஆகி இப்போ இந்த ஃபைனான்ஸ் இயரில் நான் இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஃபைனான்ஸ் இயரில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா மானிட்டரிங் கோரல் ரீஃப். இப்போ வந்து 10 நேஷன்ஸ் அதர் கண்ட்ரீஸு அவங்க வந்து கோரல் ரீஃப் நேஷனல் கோரல் ரீஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நேஷனல் கோரல் ரீஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செட்டப் பண்ணுவோம்.
அன்னைக்கு அந்தமானினுடைய விடுதலை புரட்சிக்கு தன்னுடைய தியாகத்தால வித்திட்ட வீர சாவர்கருடைய பாதையில இன்னைக்கு நமது பாரத பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அந்தமானோடைய அசாத்தியமான வளர்ச்சிக்கு வித்திட்டு இருக்காங்க. இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட ப்ராஜெக்ட் வருது, பெரிய ஒரு போர்ட் வருது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இங்கே வந்து பெரிய ஏர்போர்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. மருத்துவக் கல்லூரி இல்லாமல் இருந்தால் மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லா காலேஜ் இல்லாமல் இருந்தது, லா காலேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு கல்லூரி தான் இருந்தது, இப்போ 3 கல்லூரிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்தமானுடைய தலைநகரம் ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து டிக்லிபூர் வரைக்கும் ஒரு 325 கிலோமீட்டர் வந்து தேசிய நெடுஞ்சாலை பணிகள் விரைவில் நடந்துட்டு இருக்கு. பெரிய 2 பாலங்கள், ஒரு பாலம் முடிஞ்சிருச்சு, அடுத்த பாலமும் நிறைவடைகிறது இதில் இருக்கு. திட்டங்கள் வளர்ச்சி அடைஞ்சனால சுற்றுலா எந்த அளவுக்கு இங்கெல்லாம் சுற்றுலா வந்து இப்போ நம்ம அந்தமான் வந்து சுற்றுலாத்துறையில் மிகவும் ஒரு முன்னோடியாக தான் இருக்குது. சுற்றுலா பயணிகள் நிறையா வந்துட்டு இருக்காங்க. அந்தமான் என்பது விடுதலை போராட்ட வீரர்களின் கல்லறைகள் அல்ல, சுதந்திர வேள்வியில் தியாகிகளின் இரத்தத்தில் உருவான கருவறைதான் அந்தமான். அந்தமானில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள வளர்ச்சி திட்ட பணிகள் காரணமாக வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் உலக நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு அந்தமான் தீவுகள் பொருளாதார வளர்ச்சியிலும் சுற்றுலாவிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் என்று நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செய்தியாளர் செந்தில்குட்டி, அந்தமான்.